வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைவி3 ஆட்ஸில் கேஒய்சி அப்டேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கேஒய்சி அப்டேஷன் அப்படிங்கிறது இப்போ யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர் மற்றும் க்ரௌன் மெம்பராக இருக்கிறவங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஓப்பனிங் மெம்பராக இருக்கிறவங்களும் பேசிக் மெம்பராக இருக்கிறவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மற்றவங்க எல்லாரும் சில்வர் மெம்பர்லேருந்து க்ரௌன் மெம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்மளுடைய மைவி3யில் கேஒய்சி அப்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டில் மூணாவதாக கேஒய்சி அப்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஒய்சின்னு சொல்லி யூசர் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், நேமு, பேன் கார்டு டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய நேம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுடைய பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணிக்கங்க, ப்ளே இல்லாமல் டைப் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி டைப் அப்படிங்கிறது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண, அதாவது மைவி3யில் நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதில் எஸ்எம்எஸ் வழியாக அல்லது வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஓடிபி டைப் பண்ணிவிட்டு ஓடிபி நம்பரை என்னங்கிறத அதை போட்டு முடித்ததுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும் கீழே. ஓகேங்களா, இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது உங்களுடைய பேன் கார்டு இமேஜை இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் பேன் கார்டு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம மைவி3 ஆட்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும், ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 எம்பிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதாவது 1 எம்பிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த பேன் கார்டு இதில் அப்லோட் ஆகி சப்மிட் ஆகும். ஓகேங்களா, 1 எம்பிக்கு மேலே இருந்தால் சப்மிட் ஆகாது, எம்டின்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் 1 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுடைய ரெசல்யூஷனை ரெடி பண்ணிக்கங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை இமேஜை ஃபோட்டோ காப்பி எடுக்கிறீங்க, வேற ஒருத்தரோட மொபைலில் ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 1 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆயிரும். இல்லைன்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது, ரெசல்யூஷனை கம்மி பண்ணுற மாதிரி 1 எம்பிக்குள்ளே வர மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு இமேஜை 1 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வெப்சைட்டே ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. ஸோ அல்லது ஆப் வழியாகவும் 1 எம்பிக்குள்ளே வர மாதிரி பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் மற்றவங்களுடைய மொபைலிருந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 எம்பிக்குள்ளே வர மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி 1 எம்பிக்குள்ளே வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஃபைல் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய வாட்ஸ்அப் அல்லது இதில் மூலமாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய பேன் கார்டு இமேஜை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கேஒய்சி அப்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கேஒய்சி அப்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் கேஒய்சி, யுவர் ரிக்வெஸ்ட் வில் பி வெரிஃபைட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த பெண்டிங் எல்லாம் 1 or 2 டேஸில் வெரிஃபை ஆகி கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மைவி3 ஆட்ஸில் கேஒய்சி அப்டேஷன் பண்ணணும். ஸோ சில்வர் மெம்பர்லேருந்து க்ரௌன் மெம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே கேஒய்சி அப்டேஷன் பண்ணிக்கோங்க. இமேஜ் பேன் கார்டு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 1 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் ஆல்.